இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவர்களில் எத்தனையோ பேர் பொய் சொல்லி நம்மை ஏமாற்ற பார்க்கிறார்கள். அந்த மாதிரியான ஆட்களின் பொய் வலையில் இருந்து எப்படி நாம் தப்பிப்பது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலாஸ் ஜர்னி. உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது மேகலா. இந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவை பார்த்தீர்கள் என்றால் அப்புறம் யாரையும் டக்குன்னு நம்ப மாட்டீங்க. ஏன்னா யார் உண்மையா இருக்காங்க, யார் சும்மா நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓவரா சீன் போடுகிறவர்கள் சில பேர் இருப்பாங்க பாருங்க, சரியான நடிப்பு நடிப்பாங்க. நம்ம கிட்ட பேசும்போது ரொம்ப ஓவரா சீன் போடுவாங்க. ஐஸ்வர்யா ராய்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி அட்டகாசமாக நடிப்பாங்க. தேவையா இருந்தால் கழுதையை கூட காக்கா பிடிச்சு காட்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நாம் தேவையில்லாத நேரம் வந்துட்டா நம்மை ஓரக்கண்ணால் கூட பார்க்க மாட்டாங்க. நம்மை தாண்டி போனாலும் நம்ம முகத்தில் கூட விழிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பயங்கரமாக நடிக்கிற ட்ராமா பேர்வழிகள்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் உஷாராகவும் இருங்க. ஏன்னா உண்மையான நட்பு அப்படிங்கிறது நம்ம கூட இன்பம் துன்பம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நம்ம கூட இருந்து நமக்கு நட்புக்கரம் நீட்டி நம்மளை காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்கும். சொல்கிறதும் செய்வதும் ஒன்றா இல்லைன்னா கவனமாக இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர் சொல்கிறதும் அவங்க செய்கிறதும் மேட்ச் ஆகலைன்னா அவங்கக்கிட்ட நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு டஹால்ட்டி வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கணும். வாயாலேயே நான் இதை பண்ணிடுவேன், அதை முடிச்சிடுவேன், இதை கிழிச்சிடுவேன், தொங்க விடுவேன் அப்படின்னு வடை பஜ்ஜி போண்டா எல்லாம் சுட்ட மாதிரி டயலாக் கொடுப்பாங்க. ஆனால் செயலில் ஒன்றும் இருக்காது. வெறும் புண்ணாக்கு கதை தான் மிச்சம். அப்படி பேசுகிறவங்க மேலே கண்டிப்பாக டவுட் வரணும். ஏன்னா நல்லவங்க சொன்னதும் செய்வதும் ஒரே மாதிரி இருக்கும். வாயால் சொல்கிற அளவுக்கு செயலிலும் காட்டுவாங்க. ஆதாயத்துக்காக மட்டும் பழகிறவங்களா இந்த கலியுகத்தில் நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா, காசு பவர் அந்தஸ்து அல்லது தங்களுக்கு ஏதாவது காரியம் சாதிக்கணும் அப்படின்னா மட்டும் ஒருவர்கிட்ட பழகுவாங்க. அவங்களுக்கு தேவை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம முகத்தில் கூட விழிக்க மாட்டாங்க. அப்படியே யூட்டர்ன் போட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த லாபம் கிடைக்கிற வரைக்கும் தான் உங்களை பிடிச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இல்லைனாலும் அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இருக்காது. இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னா நீங்கள் ஏமாளி ஆயிடுவீங்க. நமக்கு தேவையே இல்லை இப்படிப்பட்ட அறிவுள்ள பேர்வழிகள். பிரச்சனை வந்தால் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. பொய் சொல்லி பழகிறவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டால் நேர்மையாக சமாளிக்க தைரியமே இருக்காது. அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறத கூட விட்டுட்டு வேறு விஷயமாக மாற்றி பேசி டைவர்ட் பண்ண முயற்சி செய்வாங்க. இல்லைன்னா நைஸாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி. சில பேர் பொய்யான அமைதியை காட்டி சீன் போட்டு உண்மையான பிரச்சனைகளை மூடி மறைப்பாங்க. அவர்களோட வாழ்க்கை முழுக்க முழுக்க மாயந்தான். அவங்க கூட பழகணும்னா குழி வெட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்கன்னா அவர்களின் பாடி லாங்குவேஜ்லேயே தெரிஞ்சிடும். சிரித்தாலும் அந்த சிரிப்பில் உண்மையா இல்லை செயற்கையா அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம கண்ணை பார்த்து பேசவே மாட்டாங்க. டென்ஷனாகவும் பதட்டமாகவும் இருப்பாங்க. அல்லது வேறு மாதிரி நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. பாடி லாங்குவேஜ் உண்மையை அப்படியே வெளிச்சமாக காட்டிடும். பொய்யான அன்பு, பொய்யான அக்கறை, பொய்யான பாராட்டுக்கள் அள்ளி வீசினாலும் முகத்தில் உண்மை பளிச்சுன்னு தெரியும். கண்களும் உடம்போட நடைமுறையும் அழகாக சுற்றி வெளிப்படுத்திவிடும். இப்படிப்பட்ட டஹால்ட்டி பேர்வழியிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் உஷாராகவும் இருங்கள். யாரையும் எளிதாக நம்பாதீர்கள். இப்படிப்பட்ட ஆட்கள் எப்பவும் சொல்வாங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை, நீயே ஏதோ கற்பனையாக நினச்சிக்கிட்டு உளராத, நான் உன் நல்லதுக்குத்தான் சொல்கிறேன் அப்படின்னு டைலாக்கெல்லாம் பேசி நம்மளை கன்வின்ஸ் பண்ணி ஏமாற்ற பார்ப்பாங்க. உண்மையை நேசியுங்கள். நடிப்பை விட நம்பிக்கையை மதியுங்கள். அப்போதுதான் யாராலும் உங்களை எளிதாக ஏமாற்ற முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி, வணக்கம். அன்புடன் மேகலா.